உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகளில்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். வாழைத்தண்டு ஒரு அற்புதமான ஆன்டிலீத்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. கற்களை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரகத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது. இந்த வாழைத்தண்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனோடு உப்பு, புளி, மிளகாய், சீரகம் என்று தாளித பொருட்கள் சேர்த்து அதை ஒரு சூப்பு போல, ரசம் போல வைத்து காலை மாலை என்று இருவேளை சில நாட்கள் பருகி வருவதனாலே சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், நீர் அடைப்பு, அதோடு கூட சொட்டு மூத்திரம் என்று சொல்லுகின்ற நிலை, இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து நமக்கு மாற்றம் தரக்கூடிய ஒன்றாகவும் கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாழைத்தண்டினுடைய தீநீர் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ரேடிஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது முள்ளங்கி. ஒரு அங்கி என்று சொன்னால் உடை, முள் என்று சொன்னால் கூர்மையான கருவிகள் பொருத்தப்பட்ட உடை. இது ஒரு வீரனுக்கு தேவை. அதனுடைய பெயரை முள்ளங்கிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த முள்ளங்கி நமக்கு நோய்களிலே இருந்து பாதுகாப்பு தருவதாக விளங்குகிறது என்று பொருள். இந்த முள்ளங்கியை சுத்திகரித்து இடித்து பிழிந்து சாறாக்கி அதனோடு சிறிது தேன் கலர்ந்து காலையிலே வெறும் வயிற்றிலே பருகி வருவதனாலே கல்லீரல், மண்ணீரலை பற்றிய பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற அடைப்பு, எரிச்சல், தடை இவற்றை போக்குகிறது. வெள்ளை ஒழுக்கு என்று சொல்லுகின்ற லுக்கேரியா, கொனேரியா என்பவற்றை போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாகி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் நோயற்ற வாழ்வை தரக்கூடிய பாதுகாப்பான ஒன்றாகவும் முள்ளங்கி விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சோலனம் சுராட்டன்ஸ் என்று சொல்லப்பெறுவது வைல்டு எக் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது கண்டங்கத்திரி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. கத்தரிக்காயை போலவே இது விளங்குவது, சிறிய வடிவிலே நமக்கு கிடைக்கக்கூடியது, கசப்பு உடையது. கத்தரிக்காயை விட அதிகமான கசப்பு உடையது என்பதனாலே இது மருத்துவத்துக்கு மட்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே இது சளி, இருமலை போக்கக்கூடிய தன்மை உடையதாக விளங்குகிறது. ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இது திகழ்கிறது. ஒரு டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்றுப்பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலே நெஞ்சக சளி கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும், மியூகோப்ரூலண்ட் என்கின்ற நிலையிலே அடர்த்தியான கோழையை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும், பழைய மலத்தை இது உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இது உள்மருந்தாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, இந்த கண்டங்கத்திரி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு கண்டங்கத்திரி செடியோட பாகங்களை பயன்படுத்தி தொண்டையில் நிற்கக்கூடிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து, தலையில் ஏற்படக்கூடிய நீரேற்றம், உடலில் ஏற்படக்கூடிய நீரேற்றம், மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கண்டங்கத்திரி சமூலம், மிளகு, சுக்கு, தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். கண்டங்கத்திரி செடி வறட்சியான நிலப்பரப்புகளில் அதிகமாக காணக்கூடிய ஒரு செடி.
கத்திரி செடி போல தான் இருக்கும். அதிக முட்கள், இதோட இலையோட முன்புறம் பின்புறம் எல்லாமே பார்த்தோம்னா முட்கள் அதிகமாக இருக்கும். பூக்கள் இந்த மாதிரி கத்திரிப்பூ கலரில் பூக்கள் இருக்கும். இந்த பழங்கள் காய்ந்த இந்த மாதிரி ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும். இந்த காய்கள் அதிக கசப்பாக இருக்கும். நாட்டு மருந்து கடையில் நமக்கு கண்டங்கத்திரி விதை அப்படின்னு கேட்டோம்னா இந்த காய்களை கொடுப்பாங்க. நம்ம சாம்பிராணி புகை போடும் பொழுது இந்த விதைகளை சேர்த்து, இதில் இருக்கக்கூடிய உடைச்சா வரக்கூடிய விதைகளை சேர்த்து நம்ம சாம்பிராணி புகை போட்டோம்னா நோய் கிருமிகளை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு முறையாக அது செயல்படும். வெண்கடுகு சேர்க்குற மாதிரி நம்ம கண்டங்கத்திரி விதைகளையும் சேர்த்து புகை போடலாம். அதே போல் நமக்கு பல்வலி அதிகமாக இருக்கும் பொழுது இந்த விதைகளை நெருப்பில் இட்டு அதிலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம வலி உள்ள பாகத்தில் நம்ம காமிக்கும் பொழுது அந்த புகை பட்டதும் நமக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். ஈறுகளில் சேர்ந்து உள்ள அதிகப்படியான நச்சு நீரையை வெளியேற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இந்த கண்டங்கத்திரியோட எல்லா பாகங்களுமே நம்ம மருந்தை பயன்படுத்தலாம். இலைகள் எடுத்துக்கலாம். இலை, பூ, காய் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இலைகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம காய்களை மட்டும் பயன்படுத்தலாம். இதோட மிளகு மற்றும் சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி 1/4 தேக்கரண்டி அளவு, மிளகு ஒரு 5லிருந்து 7 மிளகு தட்டி போட்டுக்கலாம். கண்டங்கத்திரி இலை மற்றும் காயோட மிளகு சுக்கு சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம். நமக்கு கபத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். உடலில் நீரேற்றம் ஏற்படும் பொழுது வீக்கம் உண்டாகும். கால்களில் வீக்கம், முகத்தில் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இதை எடுக்கலாம். அதே போல் நுரையீரலில் அதிகப்படியான நீரோ அல்லது சளியோ தேங்கும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படும், நமக்கு மூச்சு வாங்கும். அப்படி இருந்தால் நம்ம இந்த கண்டங்கத்திரியை கஷாயமாக எடுத்துக்கும் பொழுது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான சளியை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக செயல்படும். கண்டங்கத்திரி இலையோட நம்ம தூதுவளை இலை, ஆடத்தோட இலை இது 3 சேர்த்து பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுடரை தினமும் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சுக்கு மிளகு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நுரையீரல் நோய்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு மருந்தாக அது இருக்கும். இந்த கண்டங்கத்திரி பழங்களையும் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். கண்டங்கத்திரி பழங்களை நல்லா நீர் விட்டு வேக வச்சுட்டு அதை கடைஞ்சி அதோட நல்லெண்ணெய் சேர்த்து தைல பதத்தில் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு வெண்புள்ளிகளுக்கு மேலே போட்டுட்டு வரும் பொழுது அந்த வெண்புள்ளிகளுக்கு மேலே கரும்புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். வெண்குஷ்டத்துக்கு இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் காலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வறட்சி, பித்த வெடிப்புக்கு இந்த கண்டங்கத்திரி இலைச்சாறு எடுத்து அதோட ஆளி விதை அல்லது அலிசி விதை இவை 2ல் ஏதாவது ஒன்று நம்ம ஊற வச்சோம்னா நல்லா குழகுழப்பாக வரும். அந்த இலைச்சாறையும் இந்த ஆளி விதை அல்லது அலிசி விதையோட ஊற வைத்த அந்த நீரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் போல் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது பித்த வெடிப்பு சரியாகும். கண்டங்கத்திரி இலை கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. கண்டங்கத்திரி சமூலம், சுக்கு, மிளகு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை இருவேளையும் 3 நாட்களுக்கு 60 ml அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது நெஞ்சக சளியை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான நீரேற்றம், வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, கண்டங்கத்திரியை பற்றி அகத்தியர் தன்னுடைய மருத்துவ பாடலிலே சொல்லியிருக்கின்றார். காசம் சுவாசம் கதித்த க்ஷயம் மந்தம் அனல் வீசு ஜுரம் விளைந்த திரிதோஷங்கள். வீசு ஜுரம் சன்னி விளைந்த திரிதோஷங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். காசம் என்று சொல்லுகின்ற பொழுது என்புருக்கி, டியூபர்குலோசிஸ் என்று சொல்லுவார்கள், காச நோய் என்று சொல்லுவார்கள். அடிக்கடி இருமல், சளி இவற்றோடு கூடிய உடலை உருக்கக்கூடிய ஒரு நோய் காச நோய். சுவாசம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டுகின்ற நிலை, அதனாலேயும் இருமல் வருவது காசம் சுவாசம். கதித்த க்ஷயம் என்று சொல்லியிருக்கார், சயநோய் என்று சொல்லுகின்ற பொழுது காச நோய், டியூபர்குலோசிஸ் என்று சொல்லுகின்ற ஈழை, இருமல் இவை 2ம் சேர்ந்த ஒரு நோய். மந்தம் என்று சொல்லியிருக்கின்றார். மந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது ஜடராகினி குறைபாடு, உள் உறுப்புகளுடைய செயல்பாடுகளுடைய மந்தத்தன்மை. அனல் என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே ஏற்படுகின்ற தேவையற்ற உஷ்ணம், இந்த அனலை குறைக்கக்கூடியது. வீசு சன்னி என்று சொல்லியிருக்கின்றார். சன்னி என்று சொல்லுகின்ற பொழுது குளிர் காய்ச்சலை சொல்லியிருக்கின்றார். விலங்கு திரிதோஷம்,
வாத பித்த சிலேத்துமங்கள் என்று சொல்லுகின்ற 3 வகையிலே ஏற்படுகின்ற பல ஆயிர நோய்களை போக்கக்கூடியதாக இந்த கண்டங்கத்திரி விளங்குகிறது. இதை தீநீராகவோ அல்லது சூரணமாகவோ நாம் பருகுகின்ற நிலையிலே ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாகிறது, கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாகிறது. அதோடு கூட ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலத்தை கழிக்க செய்வதாக விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைப்பதாக விளங்குகிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதனுடைய மேற்பூச்சாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை துடைப்பதாக விளங்குகிறது. இதனுடைய காயை நெருப்பிலே சுட்டு அதனுடைய புகையை நாம் பற்களிலே படும்படி வைப்பதனாலே பற்களை பற்றிய பல் அரணை என்று தமிழ் பாஷையிலே சொல்வார்கள். பற்களிலே இருக்கின்ற பூச்சிகள், பல் வலி இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலையை தீநீராக்கி அதனோடு எண்ணெய் சேர்த்து மேற்பூச்சாக நாம் பூசி வருகின்ற பொழுது உடல் வலியை, மூட்டு வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நீர்ப்பாங்கான இடங்களிலே, ஆற்றங்கரை ஓரங்களிலே, அருவி ஓரங்களிலே படர்ந்து கொடியாக இருந்து நமக்கு விளங்குகின்ற ஒரு மூலிகை கண்டங்கத்திரி. அது எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.